மரியாதையா என்னோட ஒவ்வொரு டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன்னா சரி, இல்ல விரலை உடைச்சிட்டு. அப்ப கடகடன்னு உண்மை சொல்ல, எதுக்கு என் மனைவி காவியாவை பத்மாவதினு என்கிட்ட சொன்ன? அவகிட்ட மேடம் மேடம்னு நீ பேசுனவ எதுக்காக ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண? சொல்ல சொல்ல. உங்ககிட்ட இருந்து உங்க மனைவிய பிரிக்கணுமா? பிரிக்கணுமா? ஆமா சார், அதுக்காக தான் அப்படி பண்ண. எதுக்காக இங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்? அது எனக்கு தெரியாது சார். பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு பிளான் கொடுத்தாங்க. பிளான் கொடுத்தாங்களா? சொல்ல. ஆமா சார், 10 நாள் காவியாவை ஃபாலோ பண்ணணும். அவ ஃப்ரெண்ட்ஸ் யாரு, விரோதிங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுல யாராவது ஒருத்தர் மூலியமா நான் காவியாவுக்கு பரிச்சயம் ஆகணும். உங்க வீட்டுக்குள்ள நான் வரணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்னதா ஒரு சந்தேக பிரச்சனையை கலப்பணும். அதுல உங்களுக்கும் காவியாவுக்கும் சண்டை வரணும். அதுல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நான் காவியா பக்கத்துல போகணும். ஒரு கட்டத்துல காவியாவை உங்ககிட்ட இருந்து கடத்திட்டு போகணும். அவ கள்ளக்காதலனோட ஓடி போயிட்டான்னு நீங்க நினைக்கணும். ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. இது வரைக்கும் தான் சார் என்கிட்ட கொடுக்கப்பட்ட பிளான். அதோட பிகினிங்லேயே நான் மாட்டிக்கிட்டேன். இந்த பிளானை கொடுத்தது யாரு? சொல்றோம். பிளானை கொடுத்தது யாருன்னு சொல்லு. இல்லைன்னா சுண்டு வரல என் கையோட வந்துடும். யாரவே சொல்லு. சொல்றேன் சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். அவ இல்லை சார், அவள். அவளா? ஆமா சார். யார் அவ? மகாதேவி. மகாதேவியா? எங்க இருக்காங்க? ஹலோ மேடம், நான் ராஜேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேனேஜர் சார், போன விஷயம் என்னாச்சு? 90% சக்சஸ் தான் மேடம். உங்களுக்கும் காவியாவுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவ புருஷன் நம்பிட்டானா? முதல் ஸ்டெப்லயே அதை விட அதிரடியான ஆக்ஷன் பிளாக் நடந்துருச்சு மேடம். என்னாச்சு? அவங்க கணவனுக்கு தெரியாம காவியாவை கடத்தணும்னு நினைச்சோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை மேடம். நானே என் பொண்டாட்டியை தரேன், அதுக்கு என்ன தருவீங்கன்னு சார் கேட்குறாரு. எந்த சாரு? அது காவியோட ஹஸ்பண்ட் வெங்கடகிருஷ்ணன் பேசுறேன் சார். நான் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக என்னோட மனைவி தேவைன்னு நாம ரெண்டு பேரும் அதை பத்தி நேரடியா பேசிக்கலாமா? ஏதோ நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தா என்ன ஏதுன்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஆனா நான் உங்களை பார்க்கணும். நான் சொல்ற பேரெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்க. அரவிந்த், கேஸ் சப்ளையர். ராஜா கணி, நியூஸ் பேப்பர் சப்ளையர். காயத்ரி அம்மா, டியூஷன் டீச்சர். இதில் நாம ஃபர்ஸ்ட் விசாரிக்க வேண்டியது காயத்ரி அம்மா. கவிதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 15 நாள் சரியா வந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு நின்று இருக்காங்க. ஏன் நின்றுட்டாங்கன்னு விசாரிக்கணும்.
அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. காயத்ரி நாராயணன், வயசு 62, நம்பர் 14, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், கம்பர் அவென்யூ, கல்கி நகர், அடையார். வீட்டில் போய் விசாரிச்சுட்டு உடனே தகவல் கொடுக்கணும். ஓகே? என்ன டாக்டர், தீவிரமா ஃபைல் பாக்குறீங்க போல இருக்கு? பார்க்கல சார், படிக்கிறேன். அப்படி கூர்ந்து படிக்கிற அளவுக்கு கேஸ் முக்கியமானதா? ஆமா, கேஸ் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, அதான் ஸ்டடி பண்றேன். மிஸ், உங்க பேர் என்ன சொன்னீங்க? தாமரை. ஏன் வாயிலிருந்து வர வார்த்தை தடுமாறுது? தடுமாறலாம் இல்லையே, நல்லா தான் பேசுறேன். நல்லா பேசினா உங்களையே நான் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க போறேன். தடுமாறினதுனால தான் கேட்கிறேன். மிஸ்டர் சிவன். எஸ் டாக்டர். இவங்க எனக்கு ரொம்ப வேண்டிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அதனால கிராஸ் கொஸ்டின் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, ஷீ இஸ் a patient suffering from some kind of typical problem. அதுக்கு அவங்க ஃபீல் பண்ற மாதிரியோ அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியோ கேள்விகளை கொஞ்சம் தவிர்க்கலாமேன்னு சொல்றேன். ஒரு ஃபைலும் அதுல கொஞ்சம் வியாதிகளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஃபேக் ரிப்போர்ட்டும் கூடவே உங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்ததுனால இவங்களை நீங்க பேஷண்ட்டுங்கிறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் போலீஸ்காரன் சார். சந்தேகப்படுறேன். நான் பேஷண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? சத்தியமா நீங்க பேஷண்ட் இல்ல. எப்படி இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? பேஷண்ட்டுங்களுக்கு சில லட்சணங்கள் இருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு இல்ல மேடம். இவங்க பேஷண்டா? ஆமா. அது எப்படி டாக்டர் இவ்வளவு பக்காவா இவங்க பேஷண்ட் தானே அடிச்சு சொல்றீங்க? எனக்கு புரியல. ரிப்போர்ட்ல இருக்கிற டெஃபிஷியன்சி பாடியில எதிரொலிக்கும். அது ஒரு டாக்டரான எனக்கு புரியும். என் ஒப்பீனியன்ல ஷீ இஸ் a patient. உங்க ஒப்பீனியன் படி she is a patient. ஆனா என் ஒப்பீனியன் படி யார் தெரியுமா? யார் நானு? இவரோட பேத்தியை கடத்தினதுல சம்பந்தப்பட்டவன்னு சொல்லுவேன். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி நான் சொன்னா எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? எப்படி நிரூபிக்கணும்? டாக்டர், உங்களுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பின உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. என்னன்னு பேசணும்? உங்ககிட்ட அவங்க தான் லெட்டர் கொடுத்து அனுப்புனாங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும். இல்லனா? டாக்டர், அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நான் பேசுறேன். டாக்டர் சார், லெட்டரை கொடுங்களேன். அவர் போலீஸ்மேன். பரவாயில்ல, தைரியமா கொடுங்க டாக்டர். இத எதிர்பார்க்கல இல்ல? டாக்டர், நான் ஏதோ யூகத்துல சொன்னா அது அதே மாதிரி பர்ஃபெக்ட்டா நடந்திருக்கு பாருங்க. ஆனா டாக்டர், நீங்களும்
அப்படியே கமுக்கமாவே இருந்துட்டீங்க பாருங்க. சம்பந்தம் இல்லாம அப்பப்போ அவரு போலீஸ்மேன், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இப்படி எல்லாம் நீங்க சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு கோஆபரேட் பண்ணா உங்க பேத்தி நல்லபடியா திரும்புவா. கோஆபரேட் பண்றீங்களா இல்லையா? என்ன கோஆபரேட் பண்ணணும்? டீ போட ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? சுகரு டீ பொடி எல்லாமே கை கெட்ட தூரத்துல இருந்ததுனால கஷ்டமே இல்லை மேடம். ராஜேஷ் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு சார் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? இல்ல மேடம் தலைவலிக்குதுன்னு டீ கேட்ட உடனே உங்களை நான் போட சொல்லிட்டேன். அதுல என்ன சார் இருக்கு? இல்ல எனக்கு டீ போட தெரியாது, அதனால உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ராஜேஷ்க்கு அந்த மாதிரி ஈகோ எல்லாம் கிடையாது சார். அத அவரு காவியாவை மடக்க வந்த விஷயத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக மேடம் காவியாவை கடத்த சொன்னீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு ராஜேஷ். என்ன மேடம் அது? அந்த டாக்டர் விஷயம் சொன்னேன்ல, ஆமா மேடம். அவர் விஷயத்துல பிரச்சனை என்னன்னு பேசி ஜமாலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே மேடம். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. ஓகே மேடம், நான் வரேன் சார். ஓகே வாங்க. வெங்கட் சார், கதவு சாத்திரலாமே. ஷூர் ஷூர். எதுக்காக காவியாவை கடத்தி கொண்டு வர சொன்னேன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா மேடம், எனக்கு காரணம் கரெக்டா தெரிஞ்சாகணும். எங்க ஜமீன் சொத்துக்களை எங்க தாத்தா காலத்திலேயே என் அப்பாவுக்கும் என் சித்தப்பாவுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே. என் சித்தப்பா குடும்பம் அவருக்கு கிடைச்ச பங்க சினிமா ரேஸ்னு பலவிதமான கெட்ட பழக்கத்தால கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்குண்டான சொத்துல பங்கு கேட்டு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நியாயமா சார்? அது எப்படிங்க நியாயமாகும்? ஏற்கனவே சொத்தை நீங்க பிரிச்சு கொடுத்ததுக்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லையா? தாத்தா எழுதி வச்ச உயில் பத்திரம் தான் இதுக்கெல்லாம் ஆதாரம். அது இப்ப எங்க கையில இல்ல. என்னங்க சொல்றீங்க? உயில் இல்லையா? அந்த உயில் பத்திரம் எங்க இடத்துக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு எங்கள யாருக்குமே தெரியல. அத தெரிஞ்சுக்கிட்ட எங்க சித்தப்பா ஜெயேந்திர பூபதி கோர்ட் மூலமா பிரச்சனையை கிரியேட் பண்ணி எங்க பங்குலையும் ஒரு கூர் போட்டுக்கலான்னு ட்ரை பண்றாரு. அவ்வளவு முக்கியமான ஒரு உயில் பத்திரத்தை எப்படி இவ்வளவு அசட்டையா விட்டீங்க? அசட்டையெல்லாம் விடல. எங்க குடும்பத்துல நடந்த ஒரு அசம்பாவிதம் அதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. என்ன அசம்பாவிதம்? அது என் தங்கச்சியோட தற்கொலை. உங்க தங்கச்சியா? ஆமா, என்னோட ஒரே தங்கச்சி பரிமளா தேவி. அவ காதலிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நாங்க அனுமதிக்காததால அந்த கோபத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கிறப்ப எங்க குடும்பத்தோட பரம்பரை நகைகள், தாத்தோட உயில் பத்திரம் எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு செத்து போயிட்டா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்டி அவ எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. தேடிக்கிட்டே இருக்கும். இதுக்கும் நீங்க காவியாவை கடத்த திட்டம் போட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன். எங்க கோடிக்கணக்கான ஆஸ்திய நாங்க விக்கணும்னாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணணும்னாலோ எங்களுக்கு தாத்தாவோட உயில் கிடைக்கணும். அந்த உயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் காவியாதான். என்னங்க நீங்க? உங்க ஜமீன் ஃபேமிலி எங்க? எங்கேயோ கும்பகோணத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த காவியா ஃபேமிலி எங்க? அவனுக்கு எப்படி உங்க குடும்பத்தோட உயில் ரகசியம்லாம் தெரியும்? அதையே தான்
நானும் நாடி ஜோசிக்காரங்க கிட்ட கேட்டேன். அவங்க காவ்யாவுக்கு தெரியும்னு பக்காவா சொல்றாங்க. நாடி ஜோசியக்காரங்களா? ஆமா, அவங்க கணக்குப்படி போன ஜென்மத்துல என் தங்கச்சியா பிறந்த பரிமளா தேவி இந்த ஜென்மத்துல காவியாவா பிறந்திருக்கணும்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. என் தங்கச்சி இறந்த நாளும் காவியா பிறந்த நாளும் ஒண்ணு. தெரியுமா உங்களுக்கு? நாள் மட்டும் இல்ல, நேரம், வினாடி, கணிக வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கு. என் தங்கச்சி சாகும்போது கும்பகோணம் அரசு மருத்துவமனையில வச்சுதான் அவ உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். கும்பகோணம் ஆஸ்பத்திரி இல்லையா? ஆமா, அங்கதான் காவியா பிறந்தா? தெரியும். காவியா உங்க தூரத்து சொந்தமாமே. ஆமா. காவியா பிறந்த அதே செப்டம்பர் 9ஆம் தேதி ராத்திரி 12:43 என் தங்கச்சி இறந்தா. 22 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி செத்த அடுத்த சில வினாடிகள்லயே காவியா பிறந்திருக்கா. இதெல்லாம் கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு மேடம். எங்களுக்கும் நாடி ஜோசிக்காரங்க சொல்ற வரைக்கும் நம்பிக்கையே இல்ல. ஆஸ்பத்திரியில போய் விசாரிக்க அவங்க சொன்னப்பதான் நம்பணும். அதுக்கப்புறம் தான் தேடி தேடி உங்களை நெருங்கணும். சரி, உங்க தங்கச்சியோட அடுத்த ஜென்மம் தான் காவியான்னா இத நேரடியாவே என்கிட்ட வந்து கேட்டுக்கலாமே. எதுக்கு இந்த நாடகம்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல. காவியா என் தங்கச்சியோட பூர்வ ஜென்ம பிறவியா இருந்தாலும் இந்த ஜென்மத்தில இருந்து அவளை பூர்வ ஜென்மத்துக்கு கொண்டு போற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவளை உட்படுத்தணும். அதுல எங்களுக்கு தேவையான உயிர் விஷயங்கள் கிடைச்சிரும். ஆனா காவியாவோட உயிர் விஷயத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா, பூர்வ ஜென்ம விஷயத்துக்கு போய் திரும்பி வர்றவங்களுக்கு உயிர் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ராஜேஷ அனுப்பி அவளை யாரும் தேடாத மாதிரி ஒரு கள்ளக்காதல் டிராமா ஆடி அவளை கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன சார், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, காவியாவை உங்களுக்கு விட்டு தந்தா எனக்கு என்ன தருவீங்க? எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்னு நான் கேட்கறத விட நீங்க அதிகமா கொடுப்பீங்க. அதையே நான் கெடுக்கணும். சரி, நீங்க எதிர்பார்க்கறத விட நான் அதிகமாவே கொடுப்பேன். அப்போ காவியாவை யூஸ் பண்ணிக்கலாம்ல? தாராளமா. ஒருவேளை அவ உயிருக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், டோன்ட் வரி. காவியாவை எங்க விஷயத்துக்கு எப்படி கோஆபரேட் பண்ண வைப்பீங்க? அதெல்லாம் என்னோட தலைவலி. ஐடியா தானா வரும். ரைட், வா காவியா வா. இவங்க என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்படியா? வணக்கம் மேடம். வணக்கம். காஃபி போட்டு கொடுக்கட்டுமா? இல்ல வேண்டாம், இப்பதான் டீ சாப்பிட்டோமா. இவருக்கு டீ போட தெரியாதே. அப்படின்னா என் மேனேஜர் தான் போட்டாரு. காவியா, இவங்க ஒரு புதுவிதமான செல் ட்ரீட்மெண்ட் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. செல் ட்ரீட்மெண்ட்டா? ஆமா, செல்ல செக் பண்ணி நமக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோய்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதுக்கு நம்ம தலையில மொத்தமா வயர்கள் எல்லாம் பொருத்தி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அப்படித்தானே மேடம்? ஆமாமா. என்ன, நம்ம 2 பேரும் செக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. வெரி குட். நீ போய் உன் கையால டீ போட்டு எடுத்துட்டு வா. ஓகே மேடம். டபுள் ஓகே.